வருகை தந்திருக்கின்ற ஆசிரியர் பெருமக்கள் பல ஆண்டுகளாக இங்கே பணியாற்றிருக்கீங்க. படிச்சுட்டு போற உங்க பிள்ளைங்க கூட தந்தையாக மாறி அதுக்கு பிறக்கிற குழந்தைங்க கூட எனக்கு நீங்க பாடம் எடுத்துருக்கலாம். அப்படிப்பட்ட வரலாறுகள்லாம் பெற்றிருக்கின்ற எங்களுடைய ஆசிரியர் பெருமக்கள் வருகை தந்திருக்கின்ற பெற்றவங்களுக்கு நான் வைக்கக்கூடிய வேண்டுகோள் என்பது, நம்ம பிள்ளைய தயவு செய்து மற்ற பிள்ளைங்களோட கம்பேர் பண்ணி பார்க்காதீங்க. நம்ம பிள்ளைக்கும் இருக்கக்கூடிய அந்த திறமை கண்டறிய வேண்டியதுதான் பெற்றவங்க நமக்கும் ஆசிரியர் பெருமக்களுக்கான ஒரு கூட்டு பொறுப்பாக இருக்கணுமே தவிர, அதை விட்டு அவங்க அண்ணன் பார் எப்படி படிச்சிருக்கேன், எழுத்த பொண்ணு பார் எப்படி படிச்சிருக்கேன்றதான் தயவு செஞ்சு கம்பேர் பண்ணாதீங்க. ஏன்னா எங்களுடைய பிள்ளைகளை பொறுத்த வரைக்கும் அவர்களுக்கான தனித்திறமையை வளர்த்திருக்க வேண்டும் என்று மாண்பு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் ஒவ்வொரு நாளும் எங்ககிட்ட சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க. நீங்களும் கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. சீக்கிரம் வீட்டுக்கு போங்க. நாளைக்கு சீக்கிரம் ஸ்கூலுக்கு வந்துருங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இனி வருங்காலத்துல நீங்க பெரியவளாக ஆகி இங்க நீங்க சீஃப் கெஸ்டா உட்கார்ந்து இருக்கணும். குறைந்தபட்சம் ஒரு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக எனக்கான ஆசை என்பது, நீங்க பெரிய இடத்துக்கு வரும்பொழுது உங்களுக்காக நான் ஒரு மணி நேரம் உங்க வீட்டுல காத்திருந்து உங்களை நான் பார்த்துட்டு போகின்ற அளவிற்கான ஒரு நல்ல ஒரு சூழ்நிலை ஏற்பட வேண்டும் என்று சொன்னால் படிப்பு மிக அவசியம். டெக்னாலஜி நிறைய தெரிஞ்சுக்கோங்க. அதனாலதான் தமிழ்நாட்டு முதலமைச்சர் டெக்னாலஜி சார்ந்து நிறைய நம்முடைய மாநிலத்துக்கு தொடர்ந்து கொண்டு வந்து கொண்டிருக்கின்றார். வருகை தந்திருக்கின்ற மாணவ செல்வங்கள் உரையாற்றி அமைந்திருக்கிற பெரியவர்கள்லாம் சொன்னது மாதிரிதான், உங்களுக்கு என்ன வரும்னு ஆசைப்படுறீங்க தயவு செஞ்சு அதை நோக்கி போங்க. எந்த ப்ரெஷருக்காக நீங்க படிக்கணும், உங்களுடைய பேஷனை நோக்கி நீங்க படிச்சுக்கிட்டே இருக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய ஆசை. உங்களுக்கு உறுதுணையாக நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சரும் நம்முடைய துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் என்றைக்குமே இருப்பார்கள் என்பதை மட்டும் இந்த நேரத்தில் தெரிவிக்க நான் கடமைப்பட்டிருக்கின்றேன்.